ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி வந்து சின்னஞ்சிறுகிளியே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், கருணா வந்து வெளியில் வலிக்கிட்டு போகும்போது ஒரு யோசியக்காரி வர்றா. அவள் வந்து நிற்கும்போது புவனா நிற்கிறா. அப்போ புவனா வந்து தன் கல்யாண வாழ்க்கை அதில் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுன்னு நிற்பாங்க. அப்போ கிருபா சொல்லுவார், கையை கருணா நீயும் கையை காட்டுன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஜோசியக்காரையும் சொல்லுவாள், உங்களுக்கு வந்து ராஜா ராணி மாதிரி 2 குழந்தைகள் பிறக்கும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் ரெண்டு சொல்லிட்டு இருக்கு. இந்துவுக்கு கடுப்பாகிடும், இவன் வந்து என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கடுப்பாகிடும். அப்போ ஜெயந்தி சொல்லுவேன், இந்து நீயும் கையை காட்டுன்னு சொல்லி. அப்போ இந்து காட்ட மாட்டாங்க. அப்போ கிருவா சொல்லிட்டு அப்போ 6 மாதத்தால் நடக்க வேண்டியது தானே, அப்போ இப்போவே சொல்லுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்துவுக்கு பிடிக்கல. அப்போ சரி அண்டி போட்டு இவங்கடா ஒரு கொழுப்புக்கு சேர்த்தானே வேணும் வண்டி போட்டு இந்து பின்ன கை காட்ட இந்துவுக்கு சொல்லுவாங்க, 2 பேர்ட்ட கைரேகைக்கும் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு சிறந்த ஒரு காதலர்கள் அம்சமான கைரேகை என்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு இப்போ என்ன சொல்ல வாரீங்க என்ற மாதிரி இந்த கேட்பாங்க. அதானே நான் சொன்னேன், இந்த யோசியங்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைண்ட கிருவாகம் ஒரு மாதிரி போயிடும், அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி இந்த இது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கருணாண்ட அப்பா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே போல் பூனாக்கு சொன்ன போலேயே இந்துவுக்கும் கருணாவுக்கும் ராஜா ராணியல் மாதிரி குழந்தைகள் பிறக்க வேணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேணும் என்ற மாதிரி தான் கதை போனது. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு எபிசோடை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம்.